பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட 7th டே பேக்கிங் கிளாஸ் வீடியோ தாங்க. முதல்ல வந்து 6 டேஸ் தான் வந்து நான் போகலான்னு ஐடியா இருந்தது. நடுவில் வந்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் போன வாரம் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணலங்க கிளாஸ் போகிறதுனால. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன மண்டே எடுத்தது தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஃப் வந்து செய்ய போகிறோம், வெஜ் அண்ட் நான்வெஜ். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் டெக்கரேஷன் செய்வோம்லங்க, அந்த சாக்லேட்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த ரெண்டுமே தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லி சொன்னாங்க. பஃப் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஃப்புக்கு வந்து 1 கிலோ மைதாவில் மார்ஜரினும் அதுக்கப்புறம் சுகரு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து மிக்ஸ் பண்ணாங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் மார்ஜினும் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக பிளெண்ட் ஆகும். பஃப்பும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணார். அப்புறம் வந்து மாவு லைட்டாக கொடுத்தாருங்க. இந்த மாதிரி வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரத்துணியை ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மார்ஜின் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி, மார்ஜினை மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னாவே நல்லா சாஃப்ட் ஆகிடும். மாவு வந்து 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்குங்க. இப்போது மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு இப்போது சென்டரில் வந்து மார்ஜினை வைக்க போகிறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் போய்ட்டு இருந்ததுங்க. ஒருத்தங்க மட்டும் வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து 2 சைடுமே இந்த மாதிரி மடிச்சிடணும். மடிச்சுட்டு கையை வச்சு லைட்டாக தட்டிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா தான் எல்லா இடத்துலையுமே வந்து மார்ஜின் வந்து போய் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பஃப் ஷீட் வந்து நல்ல கிறிஸ்பியாக அந்த லேயராக வரும்லங்க, அதோட டெக்னிக் தான் இது. இந்த மாதிரி தான் வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய கட்டைங்க, இது சப்பாத்தி கட்டை மாதிரி தான் இருக்குது பார்க்க, இல்லை பஃப் தேய்க்கிற கட்டைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால தேய்க்கும் போது நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இந்த பஃப் ஷீட்டும். 1 கிலோ மைதா மாவு நீங்கள் செஞ்சிங்கன்னா 40 பஃப் வரையும் செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. நாம் வந்து பஃப் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஷீட் மீந்துச்சுன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்குமே வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி 1 by 1 வச்சு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் எப்போ தேவையோ அப்போ மசாலா ரெடி பண்ணிவிட்டு கூலிங் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஈவனாக நீங்கள் தேய்ச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாராவது தேய்க்கிறீங்களான்னு சொல்லி கூப்பிட்டாங்க செகண்ட் டைம் தேய்க்கும்போது. அப்புறம் இவங்க வந்து தேய்ச்சாங்க, நல்லா அழகாக தேய்ச்சாங்க. எப்படி தேய்க்கிறது என்னன்னு சொல்லி மெத்தட் மட்டும் சொல்லிட்டு இருந்தார். அந்த கட்டையை வந்து நல்லா வந்து பெருசாக நல்ல வெயிட்டாக இருக்குங்க. ஆனால் தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி தேய்ச்சி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் செகண்ட் டைமும் தேய்ச்சி இதே மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணணும். நல்லா வந்து தேய்ச்சி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து தட்டிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஈரத்துணியை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 1/2 hour ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷீட்டிங் வந்து செய்ய போகிறோம். அதுக்குள்ளே நாம் வந்து மசாலாவை ரெடி பண்ணிடலான்னு சொல்லி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மசாலா பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து நாம் மாவு எடுக்கிறோன்னா அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ வந்து உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ வந்து பீன்ஸு, 1/4 கிலோ கேரட், பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கோங்க. தக்காளி மட்டும் கொஞ்சமாக போதும். தக்காளி வேண்டானாலும் உங்கள் இஷ்டம், ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னாங்க. காய்கறி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து என்னென்ன காய் சேர்க்க போகிறீங்களோ அது எல்லாமே மஞ்சள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டை சேர்க்குறதா இருந்தால் முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கணும். தாளிப்புக்கு கடுகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறதுனால நைட்டு வரையும் இருக்கும் அந்த மசாலா, வீணாயிடும் கடுகு சேர்த்தா. அதனால் நாங்கள் சேர்க்க மாட்டோம். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் உங்கள் விருப்பம், நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து ஒரு 60 to 70% வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா மசாலாவுமே வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி முக்கால்வாசி வெங்காயம் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்துட்டாங்க. இது வந்து நாம் எக்கு போட்டு செய்ய போகிறோம். மிச்சம் இருக்க வெங்காயத்தை தான் வந்து காய்கறி சேர்த்தாங்க. எப்போவுமே மசாலா செய்யும்போது காய்கறிக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதே வந்து முட்டை சேர்க்கணும், சிக்கன் சேர்க்கணும், வேறு எதாவது சேர்க்கணுன்னா வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேக வச்ச காயை சேர்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து எல்லா மசாலாவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து வெங்காயத்தில் மசாலா இருக்குது, காயில் வந்து மசாலா இல்லைங்க. அதனால் மறுபடியும் மசாலா சேர்த்து லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் தான் வந்து காயோடு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சுட்டாங்க. சூட்டோடு வந்து நீங்கள் மசாலாவை சேர்க்கக்கூடாது. பஃப்பில் சேர்த்திங்கன்னா லைட்டாக வந்து மெல்ட் ஆகிடும், ஏன்னா மார்ஜின் சேர்த்ததுனால. அதனால் சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நாம் வந்து மசாலாவை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழித்து பஃப் ஷீட் வந்து நல்ல ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும். ரொம்ப வந்து நீங்கள் மெல்லிசாக திரட்டினாலும் கரெக்டாக வராது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவங்க சைஸ் வந்து காட்டினாங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க. வெஜிடபிள் பஃபுக்கு வந்து 3 இன்ச்சு கட் பண்ணணும். எக்கு செய்யணுன்னா 5 இன்ச் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து மசாலா வெஜ்ஜு தனியாக நான்வெஜ் தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி மடிக்கணும், வெஜ்ஜு வந்து மடிக்கிறது ஈஸிங்க, 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணால் போதும். ஆனால் நான்வெஜ் வந்து எப்படி முட்டை வச்சதுக்கப்புறம் எப்படி மடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சப்போஸ் மடிக்கும்போது உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகலைன்னா லைட்டாக நீங்கள் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி மடிச்சிடுங்க. 4 சைடுமே மடிக்கணும். அதே மாதிரி எட்ஜஸில் வந்து நீங்கள் தொட வேண்டாம். எட்ஜஸ் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தொட்டிங்கன்னா அந்த லேயராக வரும்ல, அந்த லேயர் வந்து வராது. அதுக்கப்புறம் பாதி வந்து வெஜிடபிளும் அதுக்கப்புறம் பாதி பார்த்திங்கன்னா முட்டை வச்சாங்க. முட்டை சேர்த்துட்டு எப்படி மடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதே மாதிரி பேக்கிங் ட்ரேக்கும் மாற்றியாச்சுங்க. நாங்கள் வந்து பன்னீர் பஃப்பு அதுக்கப்புறம் மஷ்ரூமு அதோட வந்து சிக்கன் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கும் வந்து எப்படி செய்யணும், என்ன மசாலா சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி மடித்தாலும் ஓகே, சிம்பிளாக இல்லைனா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. பன்னீர் எல்லாமே செய்யும் போது இந்த மாதிரி ரோல் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரோல் மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்க வந்து அழகாக இருக்கும் பேக்காகி வரும்போதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ டிசைன் பார்த்திங்கன்னா சுற்றியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜடை பின்னுற மாதிரி வந்து மடித்தாங்க. உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய விதவிதமாக காட்டினாங்க. கிறிஸ்பியாக இருக்கும்லங்க குட்டி குட்டி பஃப்பு. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இது ஒரு மாடலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து எப்படி செய்யணும் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீட் பஃப் வந்து பிடிக்குங்க. அந்த மாதிரி செய்யணுன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் இல்லைன்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் அதை வந்து லைட்டாக க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கோகனட்டும் அதுக்கப்புறம் வால்நட்ஸு பாதாம் எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பாவு பண்ணு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வரும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. கொஞ்சம் பஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸு சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே சேர்த்தாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து சாப்பிடணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைய ஐடியா, நிறைய டிப்ஸு எப்படி செய்யணும் என்னன்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. டைம் போகிறதே தெரில. ஃபுல்லாக வந்து இந்த பஃப்பை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா பஃப்புக்குமே வந்து வாட்டர் தான் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்போ தான் பேக்காகி வரும்போது பிரியாமல் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ண எடுத்துகிட்டு போய் ஓவனில் வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் நம்ம கேக்கில் எல்லாமே வந்து ரஃபுல் கேக்கில் சாக்லேட் கேக்லலாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்லேயே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் கேக் வாங்கும்போது. அது வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொன்னாங்க. சாக்லேட்டை வந்து ஒயிட் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து டார்க் சாக்லேட்டை தனித்தனியாக மெல்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் பேக்கில் சேர்த்து நாசில் எதுவுமே போடாமல் இப்போ செய்ய போகிறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னாங்க. இது பார்த்திங்கன்னா கவரில் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. இதுக்குன்னே விற்கிதுங்க இந்த ஷீட்டு. அந்த ஷீட் வந்து உங்களுக்கு இந்த பேக்கிங் பொருள் எல்லாமே இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ கேக் செஞ்சாலும் ரொம்ப வந்து நம்ம மெனக்கட வேண்டாம். லைட்டாக கேக் வந்து ஐசிங் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நாசில் வச்சு ஏதாவது சிம்பிளாக டிசைன் போட்டு நீங்கள் இதை எடுத்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் கிளாஸில் கிளேஸ் கேக்குக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் தான் வச்சோங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே கிடைக்காது. நீங்கள் வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் கேக்குக்கு வந்து ப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிசைனுங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது நிறைய வந்து விதவிதமாக எப்படியெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டார்க் சாக்லேட் போட்டுட்டு அது உள்ளே வந்து ஒயிட் சாக்லேட் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள் சின்னதாக வந்து ஸ்மைலி. இது வந்து கேக்கில் நீங்கள் அழகாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அன்றைக்கி அந்த பப்ஸ் பேக் ஆகிற வரையும் இந்த இதுதான் போயிட்டு இருந்ததுங்க. இந்த சாக்லேட் வந்து எப்படி செய்கிறது, உள்ளே வந்து அழகாக ஒயிட் சாக்லேட் வந்து ஃபில்லிங் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக டிசைன் போட்டு அது மேலே மறுபடியும் வந்து சாக்லேட்டை ஆட் பண்ணி அதையும் வந்து ஒரு டிசைன் ஆக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ஐடியா, நிறைய டிப்ஸு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எல்லாமே வந்து அவ்வளோ பொறுமையாக அன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் வந்து நாங்கள் பேக்கிங் கற்றுக்கிட்டதை விட அன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து செய்யும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க.
கேக் டிசைன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒவ்வொன்றுமே வந்து கேக் ஐசிங் பண்ணதுக்கப்புறம் மேலே வைக்கிற டிசைன், சைடில் வைக்கிறது, இது எல்லாமே தாங்க பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி பேர்ட்ஸ் மாதிரியும் வந்து நீங்கள் வரைஞ்சி அந்த மாதிரி வந்து பண்ணலாம். உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே நாங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக் மேலே எப்படி ஹாப்பி பர்த்டே எழுதணும்னு சொல்லி பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் விப்பிங் க்ரீம் தான் வந்து ஐசிங் பேக்கில் சேர்த்துட்டு நாசில் சேர்க்காமல் லைட்டாக சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எழுதி காட்டினார். அவர் எழுதும்போது கரெக்டாக வருதுங்க. நாங்கள் எழுதுனா அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா சுருளாக வருது. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும். ஒரு டைம் இல்லை 2 டைம் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பண்ண வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் முடிஞ்சிடுச்சுங்க. பஃப் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணோம். செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.